அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி காந்தி கிராமம் பள்ளிவாசல் இஸ்மாயில் யூசிஃபி மௌலானா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே ஒரு நிரப்பமான மனமகிழ்வான ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மஜ்லிஸினுடைய ஒரு பெரும் சிறப்பே அலங்காரமே எங்களுடைய உயிரிலும் மேலான ஹசரத் பெருந்தகை அவர்கள் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு முன் உதாரணமான ஒரு பெரும் செயல்பாடு, ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் இந்த மஸ்ஜிதை வைத்து பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே முழு கரூருக்கும் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதையும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களையும் குறிப்பாக இமாம் அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் இதனுடைய சேவைகளும் பணிகளும் மென்மேலும் வளர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, நேற்றைய இரவு கூட இஷாவுக்கு பிறகு இந்த மைக் செட்டு ஸ்பீக்கர் எல்லாம் சரி செய்யணும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மௌலானாவோட சேர்ந்து இது சம்பந்தமாக இரவில் பேசி கொண்டிருந்தோம். அப்போது கூட ஹசரத் சொன்னாங்க, கிட்டத்தட்ட கரூரில் பழங்கால மஸ்ஜிதுகளுடைய வரிசையில் நம்முடைய பசுபதிபாளையம் மஸ்ஜிதும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு நீண்ட நெடிய தீனுடைய சேவையில் இந்த பள்ளிவாசலினுடைய பங்களிப்பு ஒரு அபரிதமானதாக இருக்கு என்பதாக சொல்லி நினைவு கூர்ந்து பேசி கொண்டிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாரதூரமான விஷயமாக இந்த பள்ளிவாசலுடைய சேவைகள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி சாஃப் மருஹூம் ரவுஃப் ஹசரத் என்பதாக சொல்லி எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவங்க, அவங்களுடைய பெரிய கவலையில் இந்த மஹல்லாவாசிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பில் ஒரு நீண்ட காலமாக ஒரு தீனுடைய சேவைகள், குறிப்பாக மதரசாவினுடைய சேவை, அதிலும் குறிப்பாக மக்தபுடைய சேவையில் ஒரு முன்மாதிரியாக இருந்துகிட்டு இருக்கு. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், உண்மையிலேயே நம்முடைய காந்தி கிராமம் பள்ளிவாசலில் நம்முடைய மக்தபில் பல விஷயங்களை நான் இந்த மக்தபை முன்வைத்து தான் எடுத்தேன். என்னுடைய மக்தப் பிள்ளைகளுடைய யூனிஃபார்மாக இருக்கட்டும், பாடத்திட்ட முறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மக்தபில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ இதை அப்படியே ஜெராக்ஸாக தான் காந்தி கிராம மக்தப் மதரசாவிலையும் பார்க்கலாம். அந்த ரெண்டு மஹல்லா வாசிகளுமே இங்கே இருக்காங்க, கண்டிப்பாக தெரியும். ஒரு முன்மாதிரியாக நாம் ஹசரத் இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை செய்து இந்த மக்தபை அப்படியே முன்மாதிரியாக வைத்து நம்முடைய மக்தபில் நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். எனவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீனுடைய சேவை அல்லாஹ் இதோடு இல்லாமல் ஒரு நிஸ்வான் மதரசா என்பதாக இல்லாமல் இதற்கு அடுத்து பெண் பிள்ளைகளுடைய ஹிஃபது மதரசா இங்கு ஆரம்பிக்கப்படணும். இன்னும் பெரும் தீனுடைய ஸ்தாபனங்கள் இதாராக்கள் இங்கு உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய ஆலிம்கள் ஹாஃபில்கள் உருவாகக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தை, இந்த பகுதியை, இந்த மஹல்லாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, அடிக்கடி ஹசரத் அன்வர் மௌலானா சொல்லுவாங்க இந்த ஆயத்தை சொல்லி, நம்முடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் குர்ஆனில் சில ஆயத்துகள் வருது. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் பொருள் செல்வங்களும் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, மனித வாழ்க்கையினுடைய அலங்காரமே அதுதான். குழந்தைகளும் குடும்பமும் செல்வமும் இதுதான் மனித வாழ்க்கையில் அலங்காரம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுக்கு குழப்பம். எங்கே போனாலும் சில விஷயங்களில் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அமல் செய்ய விட மாட்டாங்க, நலவான விஷயங்களில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் இன்னொரு இடத்துல
அல்லாஹ் இதையும் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும். அதுவல்லக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய எதிரிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப தீனை கொடுக்கலையோ, தீனுடைய சூழ்நிலைகளை கொடுக்கலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்முடைய மனைவி பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாக ஆகிடுவாங்க, நமக்கான மிகப்பெரிய விரோதிகளாக ஆகிடுவாங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் விரோதி என்பதாக ஷைத்தானை தான் சொல்றான். அவன்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, அவன்தான் எதிரி என்பதாக சொல்றான். ஆனா இந்த இடத்துல மனைவி மக்களை, குடும்பத்தார்களை அல்லாஹ் முன்னிறுத்தி சொல்றான், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய எதிரிகள். எப்ப நீங்க தீனை கொடுக்கலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு எதிரிகளாக ஆயிடுவாங்க, உங்களை வாழ விட மாட்டாங்க, உங்களை எந்த அமல்களும் செய்ய விட மாட்டாங்க, தீனுடைய எந்த சிந்தனையும் உங்களிடத்துல வராதவாறு அவங்க தடுத்துருவாங்க, உங்களையும் நஷ்டவாளி ஆகிடுவாங்க, அவங்களும் நஷ்டவாளி ஆகிடுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய குடும்பத்தார்களை ஈமானிய சூழ்நிலையில உருவாகணும்னு சொன்னா குறிப்பாக பெண்களுக்கு தீனுடைய கல்வியை கொடுப்பது அவசியம். அதை தான் இந்த மஸ்ஜித், இந்த மதரசா செய்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக குடும்ப பெண்கள் இங்க ஓதி பட்டம் பெற இருக்காங்க. இன்னைக்கு பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அதே அநேகமானவர்கள் குடும்ப பெண்கள். ஏன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்க, நிக்காத பிள்ளைங்க ஓதுறாங்க, படிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா குடும்ப பெண்களுக்கு பலவிதமான பொறுப்புகள், குடும்பத்துல தாய், தந்தை, மாமனார், மாமியார், அந்த குடும்பத்துல இன்னும் பெரிய குடும்பங்களாக இருந்துச்சோன்னா அந்த நபர்கள் என்பதாக சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பெருங்கொண்ட வேலைகள், இன்னைக்கு வீட்டு வேலைகளையே செய்ய முடியல என்றதுக்கு மத்தியில அந்த வேலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க தங்களுடைய நேரத்தை தியாகம் செஞ்சு இங்க மதரசாவில் 3 வருடங்கள் ஓதி முடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு பக்குவமான சூழ்நிலையில உருவாக்கப்பட்டு இருக்காங்க. ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த பெண்ணிடத்துல தீன் கொடுக்கப்பட்டுடுச்சோ, எந்த பெண்ணிடத்துல பக்குவமான ஈமானிய சூழ்நிலை கொடுக்கப்பட்டுடுச்சோ, அந்த பெண்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் சாதாரணமானது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் முறையாக வஹி இறங்குகின்றது. அந்த வஹியினுடைய தாக்கம், அந்த பதற்றத்துல அந்த ஹிரா குகையிலிருந்து ஓடோடி தங்களுடைய வீட்டுக்குள்ள வராங்க. அந்த பதட்டமான சூழ்நிலையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்குவமான நிலையில இருந்தாங்க. அவங்களுடைய அணுகுமுறை நுபுவத்தையே அமைதிப்படுத்துச்சு. ஹாத்தமுன் நபியின், இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, ஒமா அரசல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தினுடைய பேர் அருள்கொடை. அவங்க பதற்றமாக இருந்தாங்க. அந்த பதற்றத்தை அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் தணித்தாங்க. யார சொல்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் பதற்றமாக இருக்கீங்க, நீங்க நல்லவங்க, நீங்க எந்த தப்பு தண்டா செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, நீங்க ஏழை எளிய மக்களை தேடி 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 போய் உதவி செஞ்சிருக்கீங்க, அநாதைகளை ஆதரிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னதாக நபியினுடைய வாழ்க்கை. எனவே அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆஸ்வாசப்படுத்தியது, அமைதிப்படுத்தியது. எனவே தீனை கொடுத்துடுன்னு சொன்னா அந்த பெண்கள் நபிமார்களுக்கே தர்பியத்தாக இருந்திருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு நிகழ்வு நான் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் அல்லது மாணவிகளாக இருக்கட்டும், தாய் தந்தையர்கள் மூலமாகவோ அல்லது வகுப்பறையிலே ஆசிரியர்கள் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை, கண்டிப்புடைய வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தாம்மா ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சி திட்டிட்ட, ஏன்டா இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்றேன்னு சொல்லி மகளை பிடிச்சி திட்டாங்க. மதரசாவில் ஒஸ்தாத் ஆசிரியர் வந்து அந்த ஓதர பிள்ளைய அவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, சேட்டை பண்ணிட்டாங்க, திட்டாங்க. ஆசிரியர்கள் வகுப்பறையில திட்டாங்க, அல்ல சக மாணவர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் முன்பின்னாச்சு. அந்த தருணங்கள்ல ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு மனக்கசப்பான விஷயங்கள், அந்த வார்த்தைகள், ஒரு வார்த்தையை தாங்கும் சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை என்பதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு, எவ்வளவோ அடி வாங்கும், நாம வாங்காத அடி கிடையாது, வாங்காத விளக்கமாத்த அடி கிடையாது. தெரு தெருவா துரத்தி துரத்தி நம்முடைய தாய்மார்கள் அடிச்சிருக்காங்க. அந்த வக்துக்கு வெளியே போவோம், அடுத்த வக்து சாப்பாட்டுக்கு உள்ள வந்துருவோம். ஆனா இன்னைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தது? அதே தாய் தந்தையரை அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் ஆயிட்டாங்க. வகுப்பறையில ஆசிரியர்களை கொலை செய்வதற்குரிய சூழ்நிலைகளுக்குள்ள மாணவர்கள் வந்துட்டாங்க. சக மாணவன் தன்னை சொல்லிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனையில அவனை ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக ஆயுதங்களோடு வகுப்பறைக்குள்ள செல்லக்கூடிய சூழ்நிலைகள் சமீப காலங்களில் வரக்கூடிய செய்திகளை நாம படிக்கிறோம். இப்போ ஒரு வார்த்தையை தாங்கும் சக்தி கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை. ஏதாச்சும் சொல்லிட்டா தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், மன தைரியம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீதி உலா வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹலீஃபா நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹலீஃபா வராங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் தெரிச்சு ஓடி போச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்தா பயம், சைத்தானே பயப்படுறான், பிள்ளைங்க பயப்படாதா, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் நின்றுகிட்டு இருந்தான்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட வந்து பார்க்குறாங்க, பார்த்தா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏப்பா நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஓடி போயிட்டாங்க, நீ மட்டும் எப்படி தனியாக நின்ற? அப்போ அந்த சிறுவன் சொன்னார், நான் ஒன்றும் தப்புலாம் செய்யலையே, நீங்கள் ஹலிஃபாவாக இருக்கலாம், நான் ஏதாச்சும் குற்றம் செஞ்சிருந்தா தான் ஹலிஃபாவை பார்த்து நான் பயந்து ஓடணும், நான் எந்த தப்புமே செய்யலை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை பார்த்து பயந்து போகணும்? அதே போல் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு வழி தரணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு இடையூறாக பாதையில் நின்றுருந்தா தானே உங்களுக்கு வழி தரணும், இடம் விசாலமாக இருக்குது, நீங்கள் ஒதுங்கி அப்படி கூட போகலாம், நான் ஒதுங்கி வழி தரணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மற்ற சஹாபாக்கள், மற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட இருந்த ஹாதிம்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்ன இப்படி ஒரு துணிச்சலான பேச்சா இருக்கே. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏன் இருக்காது, இந்த மகனார், இந்த சிறுவர் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார் அப்துல்லா தான் இந்த சிறுவராக இருக்கார். அந்த தாயும் தந்தையும் சின்ன வயசுலிருந்தே இவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்து 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 ஒரு மன தைரியமான பக்குவமான பிள்ளையாக உருவாக்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போருக்கு போனாங்க சொன்னா, சின்ன வயசு 1 வயசு 2 வயசுல இருந்தே தன்னுடைய மகனை உப்பு மூட்டை ஏற்றி தன்னுடைய தோல்ல கட்டிக்கிட்டு வாழ எழுதிக்கிட்டு போர்க்களத்தை கண்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனாரை முதுகுல உப்பு மூட்டை ஏற்றிக்கிட்டு தான் போர்க்களத்தில் வாழேந்தி போர் செய்தாங்க. ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, என்னுடைய மகனுக்கு போர்னா பயம் வரக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தாய் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் என்ன செய்வாங்க சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தனி கழிப்பிடங்கள்லாம் கிடையாது, பொது இடங்களுக்கு மறைவான பகுதிக்கு தான் போவாங்க. அதுபோல அஸ்மா ரலியல்லாஹு தஆலா மறைவான பகுதி, காட்டு பகுதிக்கு போவாங்க. போகும்போது அந்த இருட்டில் தன்னுடைய மகனையும் அழைச்சிக்கிட்டு போவாங்க. அந்த 5 வயசு 4 வயசு பிள்ளை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் நிற்க வச்சுட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு வருவாங்க. இருட்டில் அது வரைக்கும் அந்த பிள்ளை தன்னந்தனியாக தான் நிற்கும். சில பெண்கள் கேட்பாங்க அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இடத்துல, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, அவங்கள பையனை வீட்டிலேயே விட்டுட்டு போகலாமே, அப்படியே கொண்டு போய் காட்டில் போய் தனியா விட்டுட்டு நீங்க ஒன்றும் தனியா போறீங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இல்லை, என்னுடைய மகனுக்கு இந்த இருட்டை கண்டா, இந்த பயம், பயப்படக்கூடிய எந்த விஷயங்களும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, அவனுக்கு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி உருவாக்குறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளை இது போன்று தரமாக வீரமாக ஈமானிய சூழ்நிலையிலே அவர்களை உருவாக்கணும்னு சொன்னா, அதுல முதல் அடிப்படை பெண்களிடத்துல தீன் போய் சேரணும். அதற்காக தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் அதிகமான பெண்கள் நம்முடைய நிஸ்வான் மதரசாக்கள்ல ஓதணும், அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் சேவைகளையும் பொருந்திக் கொள்வானாக. இதில் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. இன்னும் மென்மேலும் இந்த தீனுடைய சேவை, இந்த மஸ்ஜிதை முன்வைத்து அகில உலகத்திற்கும் உயர்ந்து செல்லக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.